எவ்வளோ பேருக்கு தோசை ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்டில் பின் பண்ணிவிட்டு லைக்கையும் போடுங்க. பிகாஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு கறி தோசை ரெசிபி பார்க்கலாம். நைட்டு டின்னருக்கு கறி தோசை தான் பண்ணியிருந்தேன். ஆஃப் கேஜ் போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு இப்போது ஒரு பேன் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயம், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்டு சாப் பண்ணி வச்சுருந்தா சிக்கன் பீசஸ் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை பொருளை வதக்கி விட்டு 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ண வச்சிடுறேன். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் இது சேர்த்து நல்லா பச்சை வாசனை பொருளை வதக்கிடலாம். கண்டிப்பாக இந்த தோசை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம அல்டிமேட்டாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தோசை ஊற்றி அது மேலே முட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அடி தூளாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.